தினமொரு வசனம். 1 சாமுவேல் 17வது அதிகாரம் வசனம் 32. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடே யுத்தம் பண்ணுவேன் என்றான். விளக்கம். தேவைகள்தான் கண்டுபிடிப்புகளுக்கு தாய். வலிமையான விருப்பங்கள் தான் தீவிர முயற்சிகளுக்கு தூண்டுகோல். சாதிக்க முடியும் என்ற எண்ணங்கள் தான் சாத்தியமற்றவைகளை சாத்தியமாக்குகின்றன. கோலியாத் என்ற ராட்சதன் இஸ்ரவேல் நாட்டிற்கு எதிராக வந்து தன்னை வெல்ல எவனால் கூடும் என்று சவால் விட்டான். அதனை எதிர்ப்பதும் அவனோடு மோதி வெற்றி காண்பதும் அந்த நாட்டின் ராஜாவின் பார்வையில் முடியாத ஒன்றாகவே தோன்றியது. தோல்வியை அப்படியே ஒத்துக்கொண்டு போவதை தவிர வேறெதையும் செய்ய முடியும் என்று அவனால் எண்ண இயலவில்லை. முடியாது என்ற எண்ணம் முந்திக் கொண்டு வந்து அவனை முயற்சியற்ற முடவனாக்கியது. ஆயினும் அங்கு வர நேரிட்ட வாலிபனாகிய தாவீதுக்கு அது முடியாத காரியமாக தோன்றவில்லை. ஒரு நாட்டின் ராஜாவும் ராஜாவின் தளபதிகளும் முடியாது என்று முடிவு செய்துவிட்ட பிறகும் அவன் அதனை முடியும் என்றான். கடினமாக தோன்றுகின்ற காரணத்தினால் அது சாத்தியமற்றது என்று அர்த்தம் அல்ல. அவனுக்குள் இது சாதிக்க இயன்றதே. கோலியாத் தோற்கடிக்கப்படுவதற்கு அப்பாற்பட்டவன் அல்ல என்ற வெற்றியான எண்ணம் இருந்தால் முடியாது என்று கருதப்பட்ட ஒரு நிகழ்வை அவன் தைரியத்துடன் சந்தித்தான். அங்கே பலருக்கு முடியாது என்று தோன்றிய விஷயம் அவனால் முடியும் என்று நிலைநாட்டப்பட்டது. எகிப்திய போத்திபாரின் வீட்டில் அடிமையாய் வேலை செய்தவன் வாலிபனாகிய யோசேப்பு. அங்கே அவனுக்கு இச்சை சார்ந்த பரீட்சை வந்தது. யாரும் அறியாத ஒரு சூழ்நிலையில் சிரமமேதும் இல்லாமல் தவறான ஒரு வழியில் இன்பம் காண வாய்ப்பு வந்தது. வாலிப வயதின் உணர்ச்சிகள் மேலோங்கி நிற்கும் அந்த நாட்களில் இது போன்ற ஒரு பரீட்சையை ஜெயிப்பது எளிதான காரியமா? இச்சைகளின் வெம்மையை வேகப்படுத்திய அந்த சூழ்நிலைக்கு இசைந்து செல்லவே எந்த வாலிபனும் விரும்புவான். அதனை எதிர்த்து நிற்பது நடைமுறையில் சாத்தியமற்றது என்றுதான் எந்த இளைஞனும் எண்ணுவான். ஆயினும் யோசேப்பு வித்தியாசமாகவும் விவேகமாகவும் சிந்தித்தான். இளமையின் வேகங்களை காரணம் காட்டி தவறுகளுக்கு இசைந்து போக அவன் விரும்பவில்லை. அவன் அந்த தவறுக்கு ஏதுவான சோதனையை மேற்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை கரைப்படுத்தாமல் காக்க இயலும் என்று நம்பினான். இது முடியாது என்று எளிதாக சொல்லத்தக்க சூழ்நிலையில் இல்லை இல்லை இது முடியும் என்று கூறி அவன் சாதித்தான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா சோதனைகளையும் தாண்டி தோல்வியை முறியடித்து வெற்றி பெற கிருபை பாராட்டும். ஆமீன்.